கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். 04/6/2024 ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதாவது செவ்வாய்க்கிழமை அதுமா டுடே கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் அதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வின்வின் லாட்டரி கெஸ்ஸிங்கை ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். என்னென்ன அட்வான்டேஜ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துருவோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? அதனால் மறக்காமல் ஆளில் போட்டுங்க. நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. மெம்பர்ஷிப்கான ஒரு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், தெரியும். ஓகேங்களா? மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண முடியாதவங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம அதுக்கான எளிய ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு. இப்போ வாங்க நம்ம வின்வின் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். டுடே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கை பப்ளிக்காக போட்டிருந்தோம். மெம்பர்ஷிப்புடைய ஒரு வீடியோ பப்ளிக்காக போட்டிருந்தோம். அதில் 3 டிஜிட், அதாவது 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு நம்பர், 3 நம்பர் தான் கொடுத்துருந்தோம். அந்த 3 நம்பரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 495. ஓகேங்களா? 495. அதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட் 524. ஓகேங்களா? இதில் 2க்கு பதில் 9 வந்துருந்துச்சுன்னா பாக்ஸில் இது வின்னிங்க. 2க்கு பதில். ஓகேங்களா? செகண்ட் நம்பர் 394. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3க்கு பதில் 5 வந்துருந்துச்சுன்னா இது ஒரு வின்னிங் தான். நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 நம்பர் சேமாக வந்துருந்துச்சுங்க. ஆனால் நம்ம மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் நல்ல ஒரு வின்னிங் தாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா சூப்பரான ஒரு வின்னிங் தான். இதில் பார்த்துக்கிட்டோம்னா இங்கே 9 இங்கே 5 வந்துருச்சுன்னா ஒரு 3 டிஜிட் வின்னிங் தான். அதாவது 3 நம்பரில் நம்ம கொடுத்த வெறும் 3 நம்பரில். ஓகேங்களா? இதில் 2 நம்பர் ஜஸ்ட் மிஸ்ஸில் பாஸ் ஆச்சு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்புரிய ஒரு ஆல்போர்டு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுவும் நாங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸு தாங்க. எல்லாமே ஓப்பனாக சொல்லணும்னா எப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஜஸ்ட் மிஸ்ஸு தான். அதாவது ஆல்போர்டு நம்ம கொடுத்துருந்த நம்பர் 564 மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் டுடே நம்ம கொடுத்துருந்தது. இதில் பார்த்துக்கிட்டோம்னா 495. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 பாஸ், 5 பாஸ். இந்த இடத்துல இங்கே நம்ம எதிர்பார்த்த நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 9 மட்டும்தாங்க. 9 வந்துருச்சுன்னா 3 டிஜிட்டு வின்னுங்க. ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னை தட்டி தூக்கி வந்துருக்கலாம். ஜஸ்ட் மிஸ்ஸில் போச்சு. சரி, ஓகே. நம்ம வாங்க ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் 04/6/2024 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு மாசான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஏ போர்டு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 4 வச்சு முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஏ போர்டு 4 வச்சு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏ போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 0க்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா 4க்கு பவர் 9, 9க்கு ஃப்ளிப்பு 0. ஓகேங்களா? 9க்கு ஃப்ளிப்பு 0. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2க்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா? 2க்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டா ஃபைனலாக பார்த்துக்கிட்டா 8. ஏ போர்டு 0, ஏ போர்டு 2, ஏ போர்டு 8. 0, 2, 8. 0, 2, 8. ஏ போர்டு 4 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சான்சஸில் அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அடுத்து பி போர்டுக்கான ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கெஸ்ஸிங். பி போர்டு 9 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பரில் முதல் நம்பர் 7 நாங்கள் 7க்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 2க்கு வாய்ப்பு நிறையா இருக்குது.
7க்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டீங்கன்னா 8க்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. பி போர்டு 9 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 7, 2, 8 இதான் பி போர்டில் அதிகமான ஒரு கெஸ்ஸிங்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 7, 2, 8 இதாங்க. அதனால மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான ஒரு நம்பர் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 0, 4, அடுத்து 5க்கு அவரான ஒரு சில நம்பர்ல ஒரு முக்கியமான நம்பர் 3, 0, 4, 3 இது ஓரளவுக்கு மேட்ச் பண்ற கெஸ்ஸிங்ல முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதாங்க நண்பர்களே. 0, 4, 3 ஓரளவுக்கு மேட்ச் பண்ற கெஸ்ஸிங்ல முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னா ஓரளவுக்கு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங்கை தான் நம்ம மேட்ச் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? அதனால பார்த்து கவனமா ப்ளே பண்ணுங்க. நம்மளுடைய மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் எஸ்டர்டே பார்த்துருப்பீங்க. மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் எப்படி கொடுத்துருக்கோன்றது அது ஆல் போர்டில் 3 நம்பர்ல 2 நம்பர் நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பாஸ் ஆயிடும். ஓகேங்களா? அதனால கவலை வேண்டாம். ஓகேவா? சி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர் 0, 4, 3 இதுதான். மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய போர்டு கெஸ்ஸிங் என்னன்றது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 875. ஓகேங்களா? செகண்ட் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 523. ஓகேங்களா? 523. ஓகேங்களா? அடுத்த ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸில் நெக்ஸ்ட் ஒன் நம்பர் 523 இதுதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற கெஸ்ஸிங்னா முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 296. ஓகேங்களா? 296 அதாவது தேர்ட் ஒன் நம்பர் 296. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 637 நாலாவது நம்பர் 637. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 974. ஓகேங்களா? அதாவது 5வது நம்பர் 974. ஓகேங்களா? அடுத்து ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 178. ஓகேங்களா? ஃபைனலாக ஒரு வரக்கூடிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 178. நம்ம ஸ்ரீசக்தி லாட்டரி கெஸ்ஸிங்கில் 04/6/2024 டுடே ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 875. அதாவது 3 டிஜிட் பாக்ஸ் 523 அண்ட் 296 637 974 அண்ட் 178 இதாங்க நமக்கு 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங். அதிகமான கெஸ்ஸிங் ஓரளவுக்கு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பர்ல முக்கியமான ஒரு நம்பர். இந்த நம்பர்ல நம்ம நம்புவோம். என்னோட நம்பர்ல உங்களோட நம்பர் மேட்ச் ஆகுச்சுன்னா பார்த்து லிமிட்டா எடுத்து ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது ஏபி, ஏசி, பிசிக்கான ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 62, 24. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 87. 87க்கு அடுத்தாப்புல 50. ஓகேங்களா? 50. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 47. ஓகேங்களா? 47க்கு அடுத்தாப்புல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 56. ஓகேங்களா? அதாவது ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். ஸ்ரீசக்தி லாட்டரி ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். 6224, 8750, 4756, 62, 24, 87, 50, 47, 56 இதுதாங்க ஓரளவுக்கு மேட்ச் பண்ற கெஸ்ஸிங்ல முக்கியமான ஒரு கெஸ்ஸிங்
அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஓகேங்களா? மறக்காமல் உங்களுடைய ஏபி ஏசி பிசிக்கான கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற கெஸ்ஸிங் தான், முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுப்போம். அதனால் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. ஓகேங்களா? இதை பொறுத்தளவுக்கு பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பக்காவாக பயங்கரமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? மினிமமாக ப்ளே பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஃபைனலாக பார்க்குறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 8, 7, 5 இதில் 2 நம்பர் மேக்ஸிமம் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இந்த 5 இனி பின்தொடர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது இந்த 495 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை மட்டுமே நம்ம 2 மணி நேரம் ப்ரிஃபர் பண்ணி நம்ம ஓரளவுக்கு கெஸ்ஸிங் எடுப்போம். அதனால் அதில் எந்த நம்பர் ஹைலைட்டாக வருதோ அதில் பவர் அண்ட் ஃப்ளிப்பு பார்த்து நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எடுக்கிற நம்பர் தான் இந்த 875க்கான ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங்கும் பார்த்து முடிச்சாச்சு. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி, நாட் ஃபார் பெட்டிங், நாட் ஃபார் கேம்லிங். இங்கு பெட்டிங்கோ கேம்லிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.